தலைகளை சாய்த்து கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்களுடைய பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த திங்கள் கிழமை காலை வேளையிலே எங்களை ஒன்று கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் எங்களை கண்ணின் கருவழியைப் போல எங்களுக்கு பாதுகாத்தீர். நாங்கள் சென்ற இடங்கள் எல்லாம் உம்முடைய தூதனானவனை காவலிட்டீர், எங்களை வழிநடத்தினீர், தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். ஆண்டவரே, மீண்டுமாக எங்களுடைய வேலைகளை நாங்கள் துவங்க காத்திருக்கிறோம். ஆண்டவரே, துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீராயிருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளினால உம்முடைய வழி நடத்ததுனால எங்களை வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். மாம்சீக சிந்தனையும் மாம்சீக எண்ணங்களோ எங்களை ஆட்கொள்ளக்கூடாது. தெய்வீக சிந்தனையும் தெய்வீக ஆண்டவரே பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறவர்களாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை கடைபிடிக்கிறவர்களாக எங்களுடைய இருதயங்களை நீர் திறந்தருளும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளையும் நோக்கங்களையும் என் தேவன் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். இன்றைய நாளில் நீர் என்ன எங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறோரோ ஆண்டவரே, நாங்கள் அதை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாடலை உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் பாட இருக்கிறோம். என் தேவன் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. பாடுகின்ற ஒவ்வொரு மேலும் ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நீர் நிரப்பியருளும்படிக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவனுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தி செல்லட்டும். மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அதிசயம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உதவி சேர்த்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே
படுத்துங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். Bible reading by Telsi, 2 Corinthians chapter 1, 1 to 12. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 முதல் வசனங்கள் 12 முடிய. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. ஆமேன். Very good morning and welcome to this morning special hour of God. Good morning, Mom. Verse number 5, it says, "So comfort in trouble, for as the sufferings of Christ abound in us, so our consolation also." கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. Comfort increased, abound. Only if trouble increase. You must know that comfort also is increased through Christ. The question is whether sufferings
of Christ. Jesus suffered in the world, doing good. He never harmed any people. Always he was doing good, healing the people, comforting words. But the world hated him, crucified him. He was suffering, but he forgave through everlasting love all the people. That's why this Bible says that, St. Paul says that, through Christ, கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல. So whenever trouble comes, look up. Jesus, you also suffered. For you said, anyone want to follow me, take up the cross and follow me. Even the world hated me. I too suffered, but in John 16:33, Jesus said very clearly, yes, என்னிடத்தில் yes, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு yes, இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் எது சமாதானம் பாருங்க. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்து நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஒத்துக்குவீங்களா? உங்களுக்கு சமாதானம் உபத்திரம் உண்டுன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்கு? இதாயா சமாதானம்? அதுக்கடுத்த வரியை வாசிக்கணும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். Yes, be of good cheer, for I, Jesus, have overcome the trouble. Cheer up, don't worry, because of your trials and tribulations and troubles. This is world. You should face it, but somebody is there with you. He will take care. His presence will go before you. He will change things. Trust in him. Put all your burden on him. So you be very much sure. What is sure? Trouble is sure. But comfort is sure. அதுக்குதான் உபத்திரவம் பெருகிறது போல, பாடுகள் பெருகிறது போல, ஆறுதல்களும் பெருகிறது. உங்களுக்கு ஆறுதல் பெருகணுமா? அப்படியே இருக்குன்னு சொல்லக்கூடாது, பெருகும். Jesus said, you will have trouble in this world. People will hate you. And Jesus said in chapter 5 of Matthew 10 and 11, you can see the beautiful நீதியின் words. நிமித்தம் Yes. துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், Yes. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Yes. என் நிமித்தம் என் நிமித்தம் உங்களை quickly. நிந்தித்து Yes, yeah. Yes. என் நிமித்தம் உங்களை உங்களை நிந்தித்து நிந்தித்து துன்பப்படுத்தி துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் Yes. உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அப்படியா நினைக்கிறோம்? பொய்யா சொல்லுவாங்களா? Dear teachers, the first sin noted in the Bible is not disobedience, lie. The snake came and told, serpent told. Snake is small, serpent is very big. If you eat this fruit, you will never die. Because of that sin, all of us are dying. But one man sinned. One man's death, Jesus. We have an everlasting hope. That is the secret. Dear teachers,
So here we have in 5:10, verse number 10, it says that, blessed are those who are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom. If you read beautifully, this is a golden text of Jesus Christ. When Jesus opened his mouth, he told this chapter 5, Sermon on the Mount, and verse number 4, you can read. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், Yes. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Look at that. Will you accept this? பக்கத்தில் பார்த்து கிடைக்குது. துயரப்பட விரும்புகிறாயா, சந்தோஷமாக இருக்க விரும்புகிறாயா? பொய் சொல்லாதீங்க. எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்க விரும்புகிறோம். துயரப்படுகிறவர்கள் அதுக்குதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய், அதுதான் பெரிய சந்தோஷம். That is what Jesus has gone through. Blessed are that mourn, they shall be comforted. Throughout this year, I don't know how long the Lord want to comfort you, I don't know. These are the words the Spirit of God is telling, going to comfort all of you, all of us in, many of us in deep trouble. We are in troubled world, troubled waters. People telling all kinds of lies. We cannot manage. Why they speak so much lies? All that you have to trust in the Lord. The world hated Jesus Christ. We are in the world. As like a ship in the waters. The water enters the ship, ship will wreck. We will all drown. That's the secret. We are in the troubled waters only. We are moving. So dear teachers, we have reading this passage today, comfort of the Lord, of Jesus Christ, in your troubled days. Nothing is coming out without any pain. All that happened in your life. One such life I like to read about Joseph in chapter 39 of Genesis. You could see a beautiful words from 2 years. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். Yes. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். Must know the secret of Joseph's story. I will narrate shortly, many of you know. Number 1, Joseph was very close to his father Jacob. Today, Joseph generation are called the English people. This Joseph stayed with the father. Mother died early. Looked after the father and looked after the family. He had some 10 big brothers. They were all in army, roaming, not taking care of the family. But Joseph was with the family. Took the family burden, helped the father. That's why the Bible says the Lord was with Joseph, because Joseph was with his earthly father, doing the work, taking care of sheep, and with that money maintaining everything. That is the best part of Joseph.
So father loved him. Oh, you're taking care of my burden. Even the family you're taking care. He got a very special coat and dress for him. He was so happy. So the brothers became jealous. And Joseph had a dream. He was called Joseph Dreamer. He said the sun and the moon and the 11 stars worshipped him. All say, your father, mother, and all of us will worship you. Will kill you. What are you saying? This is a dream he had. But a dream came true. Not so easily. He went through a lot of troubles. One time the 10 brothers were in the army, they didn't come back. Father told them to go and take food. Plenty of food he carried. Miles and miles he walked and found the brothers. The brothers ate nicely. This is a dreamer. He said, sun, moon and 11 stars worshipping me. Let's see where your dream come true. They put him in the waterless pit. First trouble. Brothers hated him. Family hated him. Put him waterless pit. Then one of the brother, Judah, he said, hey, you will die there, no water there. Look at that, business people are coming. We will sell him. Then they took him out of the pit and sold for money. Made business out of Joseph. Slave. To work as a servant. And he went to the place. They sold him to a big rich man. And he worked there as a servant. There, verse number 3. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. Look at the secret of Joseph. This is the secret. Whether it is pit, and he was sold as a servant and slave. As a slave, his master is seeing him. The Lord was with him. Whatever he did, it prospered. This is what is expected of you. All of you say, I may be sold. People can put me in the pit. People can sell me for money. I work like a servant. But people see me, see my work. But servant work is so beautiful, so lovely. And the master saw, what a great, beautiful boy. And he called Joseph. And he said, no more your servant. You will be an authority in all my house. You will manage everything. You will be handling as a manager, not a servant. This is what will happen to all those people not worried about your troubles and trials and tribulations, but wherever you are. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, குப்பையில் இருந்தாலும் குண்டுமணி குண்டுமணி தான். எங்கே உங்களை போட்டாலும் சரி. The Lord was with Joseph. Joseph was beautifully doing his job with the father. And now in this house, as a servant, now he has become a master
So the owner of the house, the wife saw him. Joseph was beautiful. And she told, I will leave my husband, we both of us will run away. Come. But the Bible says, verse number 9 and 10. Please இந்த read. வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்ததும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. Result, she told her husband that Joseph is troubling him. And Joseph was put into prison, next to promotion of trouble. In the prison, what happened? All the people are saying, what a beautiful boy. Why you came? All the gossipers said, அங்கே அந்த ஓனருடைய மனைவியை கெடுத்துட்டான். Who said? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆர் யூ a gossiper? கவனமாக ஊரு உலகம் இப்படிதான் சொல்லும். He was interpreting in dreams, even in the jail. And the Bible says in the same 39, verse number 21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். எந்த குப்பையில் போட்டாலும் சரி, பிரிசன்ல போட்டாலும் சரி, all the jailers under Joseph. Secret holiness, secret good in his work, faithful in the work, God-given work, everything we should be faithful, neat, clean. Before God. And Joseph, the Bible said, never opened his mouth, never murmured and cried and said, it happened to me, I didn't do anything. Nothing. He was in jail, but he was made as a caretaker in jail. The jailer saw him so honest. Even in jail, people who have been having bad dreams, good dreams, all came, and he was able to interpret the dreams. And from King's Palace also, people have been as prisoners, interpreted dreams for them. And those people went to the King's Palace. One day the king had a big dream. No one to interpret. No astrologers to interpret. And one who worked in the king's palace said, there is one in the jail who can clear your mind, who can interpret dreams. Bring him, said the king. Joseph went. Joseph told the dream. 7 years of plenty. All of you say, I'm teaching economics. 7 years of plenty. 7 years of empty. Yes. He taught them. This is the dream. 7 years there will be fertile and
The king said, yes, I saw the same, like the dream. You have a very special spirit. Now come to the conclusion. Comforter, special spirit, the spirit of truth, the spirit of faithfulness. In all that we face in the world, in the classroom, in your family, all the troubles, you need a special Holy Spirit. We'll be meditating next week the comfort of the Holy Spirit. He had a very special spirit. Even in the troubled times, very faithful everywhere. Honest. His face was bright. Never gossiped. Never murmured. Nothing. He suffered in pit, as a slave, as a prisoner. That's why his story is called From Pit to Palace. And he said, you will be the first prime minister of the world. It was in Egypt. There was a great famine. In the 7 years of plenty, Joseph put a lot of godowns, constructed. 7 years of fertility, fertile situation. Joseph was the leader. He had every authority in the palace, next to king. In our country, next to president, who is the biggest person? Prime minister. He was very much blessed. At that time, his brothers are coming for food. Finally, the father also is coming to Egypt. See the dream fulfilled. Sun and the moon and the 11th star worshipped him. Now the brothers are trembling. We put you into pit. See what he says from his own mouth. If you read Genesis 41, verse 16, quickly, yes. அப்பொழுது யோசேப்பு Yes. பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, Yes. நான் அல்ல, நான் அல்ல, தேவனே 16, தேவனே பார்வோனுக்கு மங்களகமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். Yes. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் அல்ல. இனிமேல் எந்த வேலை பள்ளிக்கூடத்தில் நீங்கள் செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் அல்ல. என்னில் இருக்கிற தேவனை இப்படி அழகாக செய்ய வச்சார். நீங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க, கை தட்டுங்க. பரவாயில்ல, ஆனால் நான் அல்ல. The Spirit of God in me. இதை மாதிரி நீங்கள் சொல்லணும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நான் அல்ல, தேவனே. That is the spirit of Joseph. Wonderful spirit. He didn't say that, I am intelligent. You cannot dance like me. You cannot teach like me. That's why the people should see and appreciate. The heavens should see and appreciate. This is the special spirit of glorifying God. Whatever, whenever you have been blessed, and always thank the Lord. It's not because not in me. God will give. Before interpreting the dreams, this was said. Again in verse number
beautifully said in 28 and verse 32. Yes. 28 in the same chapter. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, இதுவே. தேவன் தேவன் தாம் செய்ய போகிறதை தேவன் தாம் செய்ய போதுமா? போதும். Who was shown? God. நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. தேவன் செய்ய போகிறதை the Lord has shown. How he humbled himself. Verse 32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் I என்பதையும். am not the important person, Mr. Pharaoh. The Lord's vision in me put me into big trouble. But now I have been taken out of the pit and the prison and came to this palace. It is the Lord who made me to feed so many people, including my own family, my father, mother, and all the brothers, sisters' family. Champion, special spirit, purity, holiness, always doing Father's work. We have come here to do the Heavenly Father's work. Don't think that you are here by accident, dear teachers. You have a beautiful work to do. God has given into our hands young kids. They are looking at you. What kind of words are coming? Are we liars? Are we honest? Do we have the Spirit of God? There's a beautiful verse I like to read from 2 Thessalonians chapter 2, verse 16 and 17. Yes. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும். Look at that. What is that we are meditating? Nitya. You want comfort for today or forever? Next verse. Yeah. உங்கள் இருதயங்களை தேற்றி உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா 17. Yeah. எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. Yes. You should have teachers, good words, good deeds in all your work. Shall we say good word, good work? Both necessary. Only if good words come from your mouth. That comes from the heart, thinking. The Lord will give you everlasting comfort. This is what the Bible says. That's what anyone in John 15, verse number 5. The word should remain in you. God's word, not your word. Then God will make a big, good work in you. Yes. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால். Verse number 4. Yes. என்னில் நிலைத்திருங்கள், Yes. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய். Abide in the Lord. Good word. Shall we all stand up? Good deeds. The Lord will comfort all of you, dear ones. No man can comfort. We need this word of God in us. We need the Spirit of God in us. What a friend we have in
Jesus, all our sins and grief to bear. Oh, what a privilege to carry everything to God in prayer. What peace we offer for faith. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. Having trials and temptations, is the trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தானன்றே. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்ப பாதம் தஞ்சமே. துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா. துன்பம் இன்பமாக மாற்றும் ஊக்கமான ஜெபத்தா. Shall we look up this prayerful day? All your sorrows, every sickness in your body. Who will carry my sin? In all the troubled days, the Lord will be with you. His word will comfort you. His spirit will carry you through. Jesus said, this world, you'll have trials and tribulations. Be of good cheer, for I, Jesus, have overcome. I will be with you all the days of your life. You will enjoy my word. Stay in me. Remain in my word. Don't do anything without consulting me. Without me, you can do nothing, says the Bible. என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. That's why consult him. We are the branches, he is the tree. Your life will be everlasting. Your creation, your work will be well spoken in heaven and also in the world. It will be eternal comfort. Lord, we thank you for comforting us this morning. Bless your people and this week. Bless all our annual days, annual exams, public exams, every preparation. Be with every teacher and child and every parent. Be blessed. Fill the heart with joy and peace.
Jesus' name we pray. Amen.